திண்டுக்கல் சந்தையில் மல்லிகை பூவின் விலை கிலோ 2500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் சந்தைக்கு வழக்கமாக 20 டன் மலர் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். ஆனால் கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்ததால் இன்று வெறும் 5 டன் மட்டுமே வரத்து இருந்தது. அதே நேரம் தை மாத கடைசி முகூர்த்தம் என்பதால் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. நேற்று 1000 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகை பூ இன்று 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 700 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதி மல்லி 200 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கு விற்பனையான முல்லை 1500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. காக்கரட்டான் 900 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. செவ்வந்தி, சம்பங்கி, அரளி, ரோஜா ஆகிய பூக்களின் விலையும் அதிகரித்தது. மழையும் பனியும் அதிகமாக இருக்கிறதுனால பூ வரது ரொம்ப கம்மி. ஊருக்குனால செலவு அதிகமாக இருக்குது. செலவு அதிகமாக இருக்கிறதுனால மல்லிகை பூவில் ரேட்டு ஜாஸ்தி. 2000 2500 வரைக்கும் போயிட்டு இருக்குது. 1 டன் 2 டன் வர இடத்துல இன்னைக்கு 1/2 டன் கூட வர மாட்டேங்க மல்லிகை பூ. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் உள்ள மலர்ச்சந்தையில் மல்லிகை பூ விலை கிலோ 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ 2200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2 தினங்களுக்கு முன்பு 50 ரூபாய்க்கு விற்பனையான செவ்வந்தி விலை 100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோன்று பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து வெகுவாக குறைந்ததால் மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்திருந்தது. மல்லிகை பூ விலை கிலோ 2500 ரூபாயாக உயர்ந்தது. இதேபோன்று முல்லை மற்றும் பிச்சிப்பூக்கள் 1500 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும் விற்பனையானது.